بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் இவ்வுலகை படைத்து பராமரிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் அருமை தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது தோழர்கள் மீதும் அன்னவர்களை துயர்ந்தவர்கள் தொடர்ந்தவர்கள் தொடர்கின்றவர்கள் முஃமின்கள் முஸ்லிம்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என பிரார்த்தித்ததன் பின் அல்லாஹு தஆலாவினால் கடமையாக்கப்பட்ட புனிதம் நிறைந்த ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி அவனது இறை இல்லத்திலே ஒன்று குழுமியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய இறைநேசர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவைகளையெல்லாம் எமக்கு எடுத்து நடக்கும்படி அமுல் செய்யும்படி பணித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை முடியுமான அளவு செயல்படுத்துமாறும் அமுல் செய்யுமாறும் இவைகளையெல்லாம் தவிர்ந்து விலகி வாழும்படி எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக விட்டு விலகி வாழும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்திலே அனர்த்தங்களின் மூலமாக நாம் பெற வேண்டிய பாடங்கள் படிப்பினைகள் என்ன என்பதனை பற்றி சற்று பார்க்கலாம் என ஆசைப்படுகின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று நிறைய இடங்களிலே அனர்த்தங்கள் ஏற்படுவதை பார்க்கின்றோம். இந்த அனர்த்தங்களுக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள், இயற்கை அனர்த்தம் என்று. இயற்கை அனர்த்தம் இஸ்லாமிய பார்வையிலே பார்ப்போமாக இருந்தால் இயற்கை அனர்த்தம் என்ற ஒன்று கிடையாது. இயற்கையாக தானாக ஒரு அழிவு, ஒரு அனர்த்தம், ஒரு பாதிப்பு ஏற்படுவது கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொன்றும் அல்லாஹு தாலாவுடைய நாட்டத்தின் பிரகாரம், அல்லாஹு தாலாவுடைய அனுமதியின் பிரகாரம் தான் இந்த உலகத்திலே ஒவ்வொன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருக்குர்ஆனிலே சூரா அன்ஆம் 59வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைபி, மறைவான விடயங்களுடைய திறவுகோல்
அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லாஹு, அந்த மறைவான விஷயங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே அறிய மாட்டார்கள். வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹ்ரி, கடலிலும் தரையிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய அறிவுக்குட்பட்டதாக இருக்கிறது. வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய அனுமதியின் பிரகாரம், அல்லாஹ்வுடைய அறிவின் பிரகாரம் தான், அல்லாஹ் அறிந்ததன் பிரகாரம் தான் அதை நடைபெறுகின்றது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் விழுகின்றது. வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்தி வலா ரத்பின் வலா யாபிஸின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன், அதாவது பூமியிலே இருள் சூழ்ந்த நிலையிலே அங்கே இருக்கக்கூடிய அதாவது ஈரமான ஒரு ஹப்பாவாக இருந்தாலும், ஒரு வித்தாக இருந்தாலும், ஒரு காய்ந்த வித்தாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய அந்த ஏட்டிலே, தெளிவான அந்த ஏட்டிலே இல்லாமல் இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே எது ஒன்று நடப்பதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய அறிவுக்குட்பட்டதாக, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடைபெறுகின்றதை ஒழிய அது இயற்கையாக நடைபெறுவது கிடையாது. எனவே இயற்கை அனர்த்தம் என்பது இஸ்லாமிய பார்வையிலே கிடையாது. அல்லாஹ்வுடைய ஆற்றலின், அல்லாஹ்வுடைய அனுமதியின் பிரகாரம் தான் நடைபெறுகிறது. அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், இதா அராத ஷைஅன் யகூல லஹு குன் ஃபயகூன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒன்றை செய்ய நாடினான் என்று சொன்னால் அதற்கு ஆகுக என்று தான் அல்லாஹு தஆலா கட்டளையிடுவான். அது அப்படியே நடைபெற்றுவிடும். ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய விடயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால் ஆகுக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு சொல்லுவான். அது அப்படியே நடைபெற்றுவிடும் என்பதாக அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, முன்னிருந்த சமுதாயத்துடைய வரலாறுகளை, செய்திகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றான். முன்னிருந்த சமுதாயத்தினர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததின் காரணமாக, அல்லாஹ்வை நம்பாததின் காரணமாக, அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததின் காரணமாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறியதின் காரணமாக அந்த சமூகங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழித்திருக்கின்றான். அந்த அழித்த சமுதாயத்துடைய செய்திகளை அல்லாஹ் எங்களுக்கு முன்னுதாரணமாக, அல்லாஹ் எங்களுக்கு படிப்பினையாக, அல்லாஹ் எங்களுக்கு அத்தாட்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌம், அந்த கௌமி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழித்த வரலாறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு ஏகத்துவ கொள்கையை போதிக்கிறார்கள், தௌஹீதை சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ளும்படி பணிக்கின்றார்கள். ஆனால் அவருடைய மனைவி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய மகன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெரும் வெள்ள பெருக்கினால் அவர்களை அழிக்கப் போகின்றான். இந்த செய்தியை மகனிடத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே அந்த மகன் சொல்லுகிறான், வெள்ள பெருக்கு வந்தால் நான் மலையின் உச்சியிலே நான் சென்று என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லி அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாமல் இருக்கிறான். எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கப்பலை கட்டுகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ரப்பையும் ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த சஃபீனாவிலே, அந்த கப்பலிலே ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வெள்ள பெருக்கை அனுப்பி அந்த சமூகத்தை அப்படியே அழித்து விடுகின்றான். ஃபஅன்ஜைனாஹு வஅஸ்ஹாப ஸஃபீனா, நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த கப்பலிலே இருந்தவர்களையும் நாங்கள் பாதுகாத்தோம். வஜஅல்னா ஆயத்தன் லில் ஆலமீன், இது அகிலத்தாருக்கு உதாரணமாக, முன்னுதாரணமாக நாங்கள் இதை ஆக்கினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த தண்ணீர், அந்த வெள்ள பெருக்கு மலை உச்சியையும் தாண்டி சென்றது. அந்த மலை உச்சியிலே இருந்தவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழித்து விட்டான். அந்த கப்பலிலே ஈமானோடு இருந்தவர்களை தவிர அந்த கப்பலிலே இருந்தவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாத்த செய்தியை திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான்.
இவைகளை எல்லாம் கேட்கும் பொழுது கற்பனைகளை போன்று இருக்கலாம், கதைகளை போன்று இருக்கலாம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதி சமூது கூட்டத்தார்களை அழித்தான். எப்படி அழித்தான் என்று சொன்னால் பிரீஹின் சர்சரின் ஆதியா, அங்கே தொடராக காற்று அடிக்க வைத்து மழை பொழியச் செய்து மழையின் மூலமாக காற்றின் மூலமாக இடி சப்தத்தின் மூலமாக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னைய சமுதாயத்தினர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்த வரலாறை திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை அல்லாஹ் அழித்தான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்தான். ஃபிர்அவுன் அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் மிக பெரும் கடவுள் ரப்பு என்று சொன்ன அந்த ஃபிர்அவுனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்த வரலாறுகளை எல்லாம் அவனுடைய திருமறையிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஏன் இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லுகிறான் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப், இந்த செய்திகள் எல்லாம் இந்த வரலாறுகளில் எல்லாம் அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஃபஅதபிரு யா உலில் அப்சார், அறிவுடையவர்களே நீங்கள் படிப்பினை பெறுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே இதற்கு முன்னிருந்த சமுதாயத்தினர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்திருக்கின்றான், அவர்களுக்கு தண்டனையை கொடுத்திருக்கிறான். அந்த சமூகத்தார்களை அல்லாஹ் எப்படி அழித்தான் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே அழித்து விட்டான். நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவள் ரப்பை மறுத்த அந்த சமூகத்தை அப்படியே அழித்து விட்டான். இதே போன்று அன்றைய காலத்திலே ஏற்பட்ட அழிவுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்தான், ஈமான் கொண்டவர்களை தவிர. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ் என்னுடைய சமூகத்தை நீ ஒட்டுமொத்தமாக அழித்து விடாதே என்ற பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். எனவே இந்த சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்தமாக அழிக்க மாட்டான், ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் அழிக்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீணாக ஒரு சமூகத்தை அழிக்கவும் மாட்டான். அல்லாஹ்வுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வமா கான ரப்புக முஹ்லிகல் குரா ஹத்தா யப்அஸ ஃபீ உம்மிஹா ரசூலன் யத்லு அலைஹிம் ஆயாத்தினா. உம்முடைய ரப்பு ஒரு ஊரை ஒரு கிராமத்தை அழிக்க மாட்டான். எதுவரைக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி அந்த தூதர் அவர்களுக்கு எங்களுடைய ஆயாத்துகளை, எங்களுடைய வசனங்களை, எங்களுடைய அத்தாட்சிகளை எல்லாம் அவர்களுக்கு ஓதி காண்பிக்காத வரையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமூகத்தை அழிக்க மாட்டான், ஒரு ஊரை அழிக்க மாட்டான், அநியாயமாக அல்லாஹ் அழிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதரை அனுப்பி அந்த மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அந்த மக்களுக்கு நல்லவைகளை தீவைகளை சொல்லி அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளை திருவசனங்களை ஓதி காண்பித்து அதை மீறி நடக்கும் பொழுது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூகத்தினர்களை அழிக்கிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இன்று நாம் பார்க்கின்றோம் அனர்த்தங்கள், இன்று அனர்த்தங்கள் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய கற்பனையால் கூட கற்பனை கூட செய்திருக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனர்த்தங்களை ஏற்படுத்துகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இன்று நாம் பார்க்கின்றோம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருப்பதனால் உலகத்திலே எங்கு அனர்த்தங்கள் ஏற்பட்டாலும் அதை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அண்மை காலமாக இலங்கையிலே ஏற்பட்ட அனர்த்தங்கள், அந்த பாதிப்புகள் உண்மையிலே மிகவும் கஷ்டமான வருத்தத்திற்குரிய ஒரு பாதிப்பாக இருக்கிறது. அந்த அனர்த்தங்களிலே முஸ்லிம்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. அதே போன்று முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தினர்களும் அந்த பாதிப்புக்கு உள்வாங்கப்பட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரும் பெரும் மழைகளெல்லாம் கற்பாறைகளோடு உருண்டோடி வந்து வீடுகளை தவிடுபொழுதாகிய காட்சிகளை நாம் பார்த்தோம். இரவிலே வீட்டிலே தூங்கி இருந்தவர்களெல்லாம், நித்திரையிலே இருந்தவர்களெல்லாம் மண்ணுக்கு அடியாகி மண்ணோடு புதைக்குள்ளாகி
இன்றைக்கு இறந்த பலரை பார்க்கின்றோம். தந்தை குழந்தையை அணைத்த நிலையிலே மண்ணுக்குள்ளே கிடந்த காட்சிகளை பார்த்தோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அழிக்க நாடினால், அல்லாஹ்வுடைய தண்டனையை அதாபை இறக்க நாடினால் அதை தடுத்து நிறுத்துபவர் யாருமே கிடையாது. யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. எந்த அரசாங்கத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. எந்த ஆட்சியாளராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அல்லாஹ்வோடு யாருக்கும் வெல்ல முடியாது. அல்லாஹ் ஒன்றை நாடினால் அது செய்தே தீருவான். அதை தடுப்பதற்கு எந்த வல்லரசுக்கும் யாருக்கும் சக்தி கிடையாது என்பதனை இந்த அனர்த்தங்களின் மூலமாக நாம் விளங்குகின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, பல வருட காலமாக உழைத்து கஷ்டப்பட்டு கொரியாவிலே இருந்த ஒரு சகோதரர் அழகான 2 மாடி வீடை கட்டுகிறார். அந்த வீட்டை கட்டி அவர் அந்த வீட்டுக்குள் குடிபுகுந்து 2 மாதங்கள் தான். இந்த அனர்த்தத்தின் மூலமாக அந்த வீடு முகவரி அற்றதாக போல காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம். வீடு இருந்த இடத்திலே தரையாக மண்ணாக மாத்திரம் தான் இருந்தது. வீடு தென்படவில்லை. இப்படியான சோதனைகள், அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியான சோதனைகளை எல்லாம் ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான்? மனிதர்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை கொடுக்கிறான். தீமைகள் செய்தவர்களை, பாவங்கள் செய்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது தண்டனையாக கொடுக்கின்றான். நன்மை செய்தவர்களுக்கு இது சோதனையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய திருமறையிலே சொல்லுகின்றானே, வல நபுலுவன்னகும் بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. அல்லாஹ்வுடைய திருமறையிலே சொல்கின்றான், நாங்கள் மனிதர்களை சோதிப்போம், உங்களை நாம் சோதிப்போம். மினல் ஹௌஃபி, பயத்தின் காரணமாக, அச்சத்தின் காரணமாக நாம் உங்களை சோதிப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வெள்ள பெருக்கின் மூலமாக ஏற்பட்ட பயம், அச்சம், அதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்குத்தான் தெரியும். அன்பிற்குரிய சகோதரர்களே, வெள்ளம் வருகிறது, தண்ணீர் பெறுகின்றது, தண்ணீர் வீட்டிலே கீழே இருக்கக்கூடிய மாடி நிரம்புகிறது. அந்த மாடியிலே இருக்க முடியாமல் 2வது மாடிக்கு செல்கிறார்கள். 2வது மாடியும் வெள்ளத்தால் தண்ணீரால் நிரம்புகிறது. 3வது மாடிக்கு செல்கிறார்கள். தப்ப முடியாது, தவற முடியாது. மொபைல் போன்களிலே மெசேஜ்களை போடுகிறார்கள், எங்களை பாதுகாருங்கள், எங்களை மீட்டெடுங்கள், எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று தவிக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, பயம், அச்சத்தோடு இருக்கிறார்கள், பயத்தோடு இருக்கிறார்கள். காற்று வீசுகிறது, பயப்படுகிறார்கள். இப்பொழுது என்ன நடக்க போகின்றதோ, அடுத்த வினாடி என்ன நடக்க போகின்றதோ, என்னுடைய குழந்தைகளுடைய நிலை என்ன, என்னுடைய கணவர் எங்கே, கணவர் மனைவி எங்கே, தாய் எங்கே என்று எல்லாம் பிரிந்து பிளவுபட்டு பயத்தோடு அச்சத்தோடு வாழ்ந்த ஒரு செய்தியை, வாழ்ந்த ஒரு காட்சியை நாம் கண்டோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சோதிக்கிறான், பயத்தை கொண்டு சோதிக்கிறான். பசியை கொண்டு அல்லாஹ் சோதிக்கின்றான். பெரும் செல்வந்தர்களாக இருந்தார்கள், பணம் படைத்தவர்களாக இருந்தார்கள், பல கட்டிடங்களுக்கு உரிமையாளர்களாக இருந்தார்கள், பல கம்பெனிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். ஒரே நாளையிலே அனைத்தையும் இழந்துவிட்டு, யாராவது எங்களுக்கு உணவு தரமாட்டார்களா, யாராவது ஒரு தட்டு சோறு தரமாட்டார்களா என்று ஏங்க வேண்டிய ஒரு நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டார்கள், மக்கள் ஆளாக்கப்பட்டார்கள். அடுத்தவருடைய உணவுக்காக வேண்டி ஏங்கி கிடந்தார்கள், அடுத்தவர்களுடைய உடைக்காக, ஆடைக்காக ஏங்கி கிடந்தார்கள். உடுத்த உடையோடு இருக்கிறார்கள், மறு உடை மாற்றுவதற்கு உடை இல்லை. இந்த ஒரு இப்படியான ஒரு இக்கட்டான நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதித்தான். வனக்ஸிம் மினல் அம்வால், அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், வல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி. மேலும் அவருடைய செல்வங்களிலே வீழ்ச்சி ஏற்படுவதன் மூலமாக, செல்வங்களிலே குறைவு ஏற்படுவதன் மூலமாக, செல்வங்களிலே பாதிப்பு ஏற்படுவதன் மூலமாக நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சோதித்தான். பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் தங்களுடைய சொத்துக்களை இழந்து தான் எப்படி முன்னேறுவது, தான் எப்படி அடுத்த கட்ட நகர்வு எப்படி போகின்றது என்று இன்றும் கூட யோசித்துக் கொண்டிருக்கிறார்.
இருக்கிறார்கள். பெரும் பெரும் செல்வந்தர்கள் செல்வங்களை இழந்து விட்டார்கள், அவருடைய சொத்து செல்வங்களை இழந்து விட்டார்கள், அந்த செல்வத்தை இழந்து கவலையிலே இருக்கிறார்கள். அதே போன்று வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி, ஆத்மாக்கள் இழக்கச் செய்வதை கொண்டு, உயிர்கள் இழக்கச் செய்வதை கொண்டு நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ்வுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அனர்த்தத்தின் மூலமாக பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை இழந்து விட்டார்கள், பல குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களை இழந்து விட்டார்கள், தாய் மகளை இழந்து விட்டான், மகன் தாயை இழந்து விட்டால், இப்படியான ஒரு கவலைக்கிடமான ஒரு அனர்த்தத்திலே பலர் மாட்டிக்கொண்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனையாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிர் சேதங்களை கொண்டு, உயிர்களை இழக்கச் செய்வதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கின்றான். இந்த சோதனையிலே வீட்டிலே இருக்கக்கூடிய அனைவரும் இறந்து ஒரு குழந்தை தப்பிய நிலையிலும் இருக்கிறார்கள். வீட்டிலே இருக்கக்கூடிய அனைவருமே இறந்து விட்டார்கள், ஆனால் ஒரே ஒரு குழந்தை தவறி இருக்கிறது. இப்படியான சோக கதைகள் நிறைந்த ஒரு அனர்த்தமாக இந்த அனர்த்தம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அனர்த்தங்களின் மூலமாக, இந்த இழப்புகளின் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன? அது எங்கோ நடந்த ஒரு சம்பவம், இலங்கையிலே நடந்த சம்பவம். நாம் இங்கே இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று நாம் இருக்கக்கூடாது. எங்களையும் அல்லாஹ் சோதிக்கின்றான், எங்களையும் அல்லாஹ் சோதிக்கின்றான். சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே இருக்கரம் ஏந்தி துஆ பிரார்த்தனை செய்கின்றோமா? துஆ பிரார்த்தனை செய்திருக்கின்றோமா? அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உண்மையான மூமின் என்று சொன்னால் அவன் ஒரு உடலுக்கு ஒப்பானவன், ஓர் உடலுக்கு ஒப்பானவன் தான் உண்மையான ஒரு மூமின். அதாவது ஒரு மூமினுடைய உடலிலே ஒரு பகுதிக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் அந்த உடல் முழுவதும் வருத்தப்படுவதை பார்க்கின்றோம். தலை வலி என்று சொன்னால் கை தலையிலே வைத்து தலையை தேய்க்கின்றது, கால் மருந்து எடுப்பதற்காக வேண்டி நடந்து செல்கிறது. இப்படியாக ஒவ்வொரு உறுப்பும் கஷ்டப்படுவதை, கவலைப்படுவதை பார்க்கிறோம். இதே போன்று தான் ஒரு மூமின் உலகத்திலே எங்கிருந்தாலும் ஒரு மூமினுக்கு ஒரு துன்பம் என்றால் அடுத்த மூமின் அவருடைய பங்கு இருக்க வேண்டும். அவனால் முடியுமான பங்களிப்பு அந்த சமூகத்திற்கு, அந்த மக்களுக்கு, அந்த மூமினுக்கு இருக்க வேண்டும். இறைவனிடத்திலே இருக்கரம் ஏந்தி துஆ செய்ய வேண்டும். எங்களால் முடியுமான உதவிகளை, ஒத்தாசைகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். பணத்தால் முடியுமா பணத்தால் செய்ய வேண்டும், உடலால் செய்ய முடியுமா உடலால் அவர்களுக்கு ஒத்துழைப்புகள், ஒத்தாசைகள் நல்க வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுத்தருகின்றது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினு லில் முஃமினி கல் புனியான், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கட்டிடத்தை போன்றவர்கள். யஷுத்து பஅதுஹு பஅதா, அந்த கட்டிடம் ஒரு செங்காலோடு இன்னொரு செங்கால் சேர்ந்து அணைத்து இருப்பதை போன்று தான் ஒரு இஸ்லாமிய சமூகம். ஒரு முஃமின் அடுத்த முஃமினோடு அன்போடு, பாசத்தோடு, நேசத்தோடு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எமக்கு வழிகாட்டுகின்றது. அது மாத்திரமல்ல, இவ்வாறான அனர்த்தங்களின் போது மோமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உதவுவதல்ல, அந்நியவர்களுக்கும், இஸ்லாத்தை ஏற்காத மக்களும் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த மக்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். மனித நேயத்தோடு வாழும்படி இஸ்லாம் சொல்லுகிறது. அங்கே சாதி மதம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, மொழி பார்க்க வேண்டிய விடயம் கிடையாது. மனிதன் என்றால் மனித நேயத்தோடு வாழ வேண்டும். கஷ்டத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், துன்பத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதனை போதிக்கக்கூடிய உன்னதமான மார்க்கத்தில் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே இவ்வாறான சோதனைகள், இவ்வாறான அனர்த்தங்கள், இவ்வாறான பாதிப்புகள் எங்கு நடந்தாலும் அது எமக்கு பாடமாக, அது எமக்கு படிப்பினையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சோதனைகள் இருந்து என்னை பாதுகாத்தானே, என்னுடைய மனைவியை பாதுகாத்தானே, என்னுடைய குழந்தைகளை பாதுகாத்தானே, எங்களுடைய பெற்றோர்களை பாதுகாத்தானே, எங்களுடைய உறவினர்களை பாதுகாத்தானே, எங்களுடைய ஊர் மக்களை பாதுகாத்தார்களே, அதற்காக அந்த ரப்புக்கு நன்றியுள்ள அடியார்களாக நாம் மாற வேண்டும். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறான சோதனைகள் வருவதற்குரிய காரணம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வலவ் யுஆஹிதுல்லாஹு நாஸ பிதுல்மிஹிம், மனிதர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தின் காரணமாக, அட்டூழியங்களின் காரணமாக அந்த மனிதர்களை நாம் பிடிப்போமாக இருந்தால், மா தரக்க அலைஹா மின் தாபத்தின்,
பூமியிலே எந்த ஒரு ஜீவராசியும் இருக்காது என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். அவ்வளவு அநியாயங்கள், அவ்வளவு அட்டூழியங்கள் நடைபெறுகின்றது. வலாகின் யுஅக்கிருஹும் இலா அஜலின் முஸம்மா, இருந்தாலும் நாம் அவர்களை விட்டு வைக்கிறோம், ஒரு தவணை, ஒரு நேரம் வரும் வரைக்கும் அவர்களை நாம் விட்டு வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சூரா நம்லிலே 61வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். மேலும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சூரா ஹூதிலே 102வது வசனத்திலே சொல்கின்றான். வகதாலிக அஹ்து ரப்பிக இதா அஹதல் குரா வஹிய ஸாலிமத்துன் இன்ன அஹ்தஹு அலீமுன் ஷதீத். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உம்முடைய ரப்பு ஒரு ஊரை அழிக்க நாடினால், ஒரு ஊரை அல்லாஹ் பிடித்தால் வஹிய ஸாலிமத்துன், அந்த ஊர் மக்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தப்புகள், தவறுகள், பாவங்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பிடித்தால் இன்ன அஹ்தஹு அலீமுன் ஷதீத், அவனுடைய பிடி இருக்கிறதே நோவினை கொடுக்கக்கூடியது, கடுமையானது என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இன்று உலகளாவிய ரீதியிலே பார்க்கின்றோம், அநியாயங்கள், அட்டூழியங்கள், அனாச்சாரங்கள் நிரம்பி பரவி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இதற்கு முன்னிருந்த சமுதாயத்தினர்களை எதற்காக அழித்தானோ அத்தனை தவறுகளையும் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அளவை நிறுவையிலே மோசடி செய்து கொண்டிருக்கின்றார்கள், அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக அழிக்கப்பட வேண்டிய தகுதியான எல்லா பாவங்களையும் மக்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவர்களை விட்டு வைத்திருக்கிறான். ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் அவர்களை பிடிப்பான். அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அநியாயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பார்க்காமல் பராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹசு ஃபீஹில் அப்சார், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை பிற்படுத்துவதெல்லாம், அவர்களுக்கு அந்த தண்டனைகளை கொடுக்காமல் அப்படியே விட்டுவிடுவதெல்லாம் ஒரு நாள் வரும் வரைக்கும், ஒரு நாள் வந்தவுடனே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை பிடிப்பான் என்று அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சோதனைகள் எங்கு நடந்தாலும், எந்த இடத்திலே இந்த அனர்த்தங்கள் நடந்தாலும் இதன் மூலமாக நாம் படிப்பினைகள் பெற வேண்டும், நாம் பாடம் படிக்க வேண்டும். அல்லாஹ் எமக்களித்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை எண்ணி அல்லாஹ்வுக்கு நாம் ஷுக்ர் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எம்மால் முடியுமான உதவிகளை, ஒத்தாசைகளை நாம் அவர்களுக்கு செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம் அனைவரையும் இத்தகைய பயங்கரமான பாதிப்புகளில் இருந்து பாதுகாத்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பாதிப்புகளின் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கைரையும் நலவையும் வைத்திருப்பான். பலர் அங்கே உயிரிழந்திருப்பார்கள், அவர்களுக்கு ஷஹீதுடைய நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுக்கிறான். இன்னும் சிலர் சொத்துக்களை இழந்திருப்பார்கள், செல்வங்களை இழந்திருப்பார்கள், குழந்தைகளை இழந்திருப்பார்கள். இப்படி இந்த இழப்புகளின் மூலமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நலவுகளை, கைர்களை வைத்திருப்பான். அது அல்லாஹ் தான் மிக்க அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், சில காரியங்கள் நீங்கள் அது நல்லது என்று நினைப்பீர்கள், ஆனால் அதிலே ஷர் இருக்கும். நீங்கள் சிலது ஷர் என்று நினைப்பீர்கள், அதிலே கைர் இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அராதல்லாஹு பி அப்திஹில் கைர, அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு நலவை நாடினால் அஜ்ஜில் லஹுல் உகூபத ஃபித் துன்யா, அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தண்டனைகளை உலகத்திலே கொடுக்கிறான். அவன் செய்த பாவங்களுக்காக, அவன் செய்த தீமைகளுக்காக அல்லாஹ் அந்த அடியானுக்கு உலகத்திலே தண்டனை கொடுத்து அதை முடித்து விடுகின்றான்.
வைதா அராத பி அப்திஹி ஷர்ரன், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு தீமையை நாடினால், ஷர்ரை நாடினால், அம்சிக் அன்ஹு பி தம்பிஹி ஹத்தா யுவஃபா பிஹி யௌமல் கியாமா, அவன் செய்யக்கூடிய அந்த தவறுகளுக்குரிய தண்டனை அல்லாஹ் உலகத்திலே கொடுக்காமல் அதை அப்படியே விட்டு வைக்கின்றான். கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் அதற்குரிய தண்டனையை அவனுக்கு நிறைவேற்றுவான். இது அல்லாஹ் யார் மீது ஷர்ரை நாடுகிறானோ அவர்களுக்குரிய தண்டனை அல்லாஹ் கியாமத்திலே வைக்கின்றான். எனவே இந்த உலகத்திலே ஒரு மனிதர் தண்டிக்கப்படுகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஒரு வேதனை கிடைக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அந்த அடியார் மீது கொண்ட அன்பு, அல்லாஹ் அவர் மீது கொண்ட ஹைரின் காரணமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனை இப்படி தண்டிக்கின்றான் என்பதாக அருமை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே மேலும் சொல்கின்றான், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பரி லஅல்லஹும் யர்ஜிஊன். நாம் அதாவது அவர்களுக்கு சிறு சிறு தண்டனைகளை, சிறு சிறு வேதனைகளை நாம் அவர்களுக்கு அனுபவிக்க கொடுப்போம், சுவைக்க வைப்போம். ஏனென்று சொன்னால், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர், பெரும் பெரும் அழிவுகள் இல்லாமல் சிறிய சிறிய அழிவுகளை அப்பப்போது நாம் கொடுத்து அவர்களை அந்த அழிவுகளை, அந்த தண்டனைகளை நாம் சுவைக்க செய்வோம். லஅல்லஹும் யர்ஜிஊன், ஏனென்றால் அவர்கள் எங்கள் பால் மீண்டு வர வேண்டும், திரும்பி வர வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய அந்த பாவங்களில் இருந்து, அவர்கள் செய்யக்கூடிய அந்த தப்புகளில், தவறுகளில் இருந்து அவர்கள் தௌபா செய்து அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு நாம் சிறு சிறு தண்டனைகளை கொடுப்போம் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியான இந்த சோதனைகள், இப்படியான அனர்த்தங்கள் வருவதன் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அவன் பால் மீண்டு திரும்பி வருவதற்காக வேண்டி அல்லாஹ் தருகின்றான். அல்லாஹ் மக்கள் தௌபாக்களை செய்து இஸ்திக்ஃபார் செய்து அவர்கள் மீள வேண்டும். அதே போன்று இந்த தண்டனைகள் ஏன் வருகின்றது என்று சொன்னால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், வமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம். நபியே, நீர் அந்த சமூகத்தோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்களை அழிக்க மாட்டோம். ஒரு சமூகத்திலே ஒரு நபி இருந்தால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஒட்டுமொத்தமாக அழிக்க மாட்டான். வமா கானல்லாஹு முஅஸிபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். ஒரு சமூகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருந்தால், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொண்டிருந்தால் அந்த சமூகத்தையும் நாம் அழிக்க மாட்டோம் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். ஒரு சமூகத்திலே அநியாயங்கள், அட்டூழியங்கள், பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சமூகத்திலே சீர்திருத்தவாதிகள் இருக்கும் காலமெல்லாம், தஅவாவுடைய பணியை சரியாக செய்யக்கூடிய சமூகம் இருக்கும் காலமெல்லாம் அந்த சமூகத்தையும் நாம் அழிக்க மாட்டோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று எங்களோடு நபி கிடையாது, நபி இல்லை, அல்லாஹ்வுடைய சோதனைகள், அழிவுகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய சமூகத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். அடுத்ததாக அதிகமாக தஅவாவுடைய பணியை செய்ய வேண்டும். மக்கள் செய்யக்கூடிய தப்புகளை, தவறுகளை அந்த மக்களுக்கு எடுத்து மக்களை சீர்திருத்தக்கூடிய ஒரு பணியை நாம் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம்மை அழிக்க மாட்டான் என்பதாக அவன் அவனுடைய திருமறையிலே வாக்குறுதி அளித்திருக்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இப்படியான அனர்த்தங்களின் மூலமாக நாமும் படிப்பினை பெற வேண்டும். எங்களால் முடியுமான உதவிகளை, ஒத்தாசைகளை அந்த மக்களுக்கு நல்கக்கூடிய நன்மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.